அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதாவது 28/10/2025 ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எஃப்ஐ டேட்டா, டிஐ டேட்டா எப்படி இருக்குது, நிஃப்டி 50 சார்ட் என்னென்னா எந்த அளவுக்கு டேரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்கு, குளோபல் ஸ்டாக் மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ இன்றைக்கி மேஜரான ஈவெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, ஸோ அது எல்லாமே மார்க்கெட்டில் எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன் நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். நான் சிபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது, எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனலில் ஒரு கோர்ஸ் என்னென்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கம்மிங் வீக்கு 1 நவம்பர் 2 நவம்பர், அதாவது என்னென்னா சாட்டர்டே சண்டே ஒரு 3 மணி நேரம், ஓகேங்களா. ஸோ 1.5 மணி நேரம் சொல்லிட்டு 3 மணி நேரம் 3 பெஸ்ட் ஸ்விங் ஸ்ட்ராட்டஜியும், அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் என்னென்னா எப்படி பிக் பண்ணணும் ஸ்விங் ஸ்ட்ராட்டஜிக்கு, அதுக்கப்புறம் அதோடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எந்த மாதிரி என்னென்னா செக் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஸ்விங் பண்ணணும் அப்படின்றத என்ன பண்ணியிருக்கோம் எடுக்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் என்ன பண்ணுங்க, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு போட்டு உங்கள் நேமு உங்கள் டீடைல்ஸ் என்ன பண்ணுங்க, எனக்கு மெயில் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக நான் உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங்கில் நம்ம 1-to-1 நம்ம பேசலாம். இது ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்கு போவோம். நம்ம ஸோ நிஃப்டி 27/10/2025 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25,966 ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் நேற்று மூவ் ஆயிருந்தது. அதாவது கிட்டத்தட்ட 170.90 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டைரக்ஷன்லையும் 0.66% பாசிட்டிவ் டைரக்ஷன்லையும் மூவ் ஆயிருந்தது. நம்ம நேற்று வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸோ இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் ஒரு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனோ ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டோ மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்லையும் ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் தெரிய வருது. ஸோ எஃப்ஐ டேட்டா, டிஏ டேட்டா, ஸோ இந்த மந்த் எண்ட் வரைக்கும் பார்க்கும்போது ஸோ இவங்க 299 கோடியே 60 லட்ச ரூபாய் வரைக்கும் இப்போ வரைக்கும் நெட் செல்லராக பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நேற்றும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 கோடிகள் அளவுக்கு செல்லிங் பண்ணியிருக்காங்க. இதே டிஐ பார்க்கும்போது 2492 கோடிகள் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க. என்னதான் என்னென்னா இவங்க எஃப்ஐ செல்லராக இருந்தாலுமே ரொம்பவே கம்மியாயிட்டாங்க. லாஸ்ட் மந்த் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாயிட்டாங்க. ஸோ இவங்களும் என்னென்னா ஒரு அப் ட்ரெண்டில் வரதுக்கான, அதாவது என்னென்னா பாசிட்டிவ் சைனில் வரதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பட் இந்த மந்த் எண்டுக்குள்ளே இவங்க என்னென்னா ஒரு நெட் பையராக வருவாங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இதுவே நீங்கள் டிஐ பார்த்தீங்கன்னா இவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நெட் பர்ச்சேஸ், அதாவது பையராக தான் இவங்க இருக்காங்க. இப்போ வரைக்கும் 36,481 கோடிகள் அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ்ல போயிருக்காங்க. அடுத்ததான் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது குளோபல் மார்க்கெட் டேட்டா. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட்டில் கிஃப்ட் நிஃப்டியும், யூரோப்பியன் மார்க்கெட்டில் நமக்கு இருக்கிற 3 இண்டெக்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ் அந்த செக்மெண்ட்டில் தான் இருக்குது. டவ் ஜோன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.04 ஒரு ஃப்ளாட்டாக தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு டவ் ஜோன்ஸ் இதுவே நீங்கள் S&P 500 பார்த்தீங்கன்னா ஒரு 1.23% அண்ட் நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1.86% ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ கிஃப்ட் நிஃப்டி, அதாவது என்னென்னா ஏஷியன் மார்க்கெட்டில் இருக்கிற கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ 26,062 அப்படின்ற ஸ்டேஜில் என்னென்னா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 46 பாயிண்ட்ஸுகள் என்னென்னா பாசிட்டிவில் என்னென்னா முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 30 to 50 பாயிண்ட்ஸ் என்னென்னா நியூட்ரல், ப்ளஸ் ஆர் மைனஸ் 30 to 50 பாயிண்ட்ஸ் என்னென்னா அப் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு என்னென்னா சான்ஸ் இருக்குது அப்படின்றத கிஃப்ட் நிஃப்டி மூலிமா நமக்கு தெரிய வருது. பட் இருந்தாலும் இந்த மார்னிங் இந்த செஷன் என்னென்னா ஓப்பன் ஆகட்டும். ஸோ அப்போ என்னென்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடைச்சிடும் நமக்கு. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்டும் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டுமே இருக்குது. அடுத்த நம்ம நிஃப்டி 50யோட சார்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம நேற்று கூட நம்ம செக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 25,500 இல்லை 25,600 அந்த ரேஞ்சில் இருந்து 26,300 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்சில் என்னென்னா இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் நிஃப்டி 50 என்னென்னா இருக்குது. மேஜராக எந்த ஒரு இம்பாக்டும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத வரைக்கும் இதில் தான் இருக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா இந்த வீக்கை பொறுத்து வரல அப்படின்றத பார்த்தோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170 பாயிண்ட்ஸ் அப்பில் போயிட்டு என்னென்னா இங்கே என்னென்னா க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்ப்போம். ஸோ எந்த டைரக்ஷன் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்றது இப்போ வரைக்கும் ஒரு அப் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இது என்னுடைய சஜஷனோ என்னுடைய ப்ராடக்ட் மட்டும்தான் தவிர மற்றபடி இது எப்படி இருக்குன்றத மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் தான் நம்ம செக் பண்ணணும்.
ஸோ இன்றைக்கி குளோபலான ஈவெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் 2 ஈவெண்ட் வந்து என்ன இருக்குது. ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் இயர் ஆன் இயர் வரப்போகுது, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இயர் ஆன் இயர் வந்து வரப்போகுது. பட் இந்த டேட்டா வந்து என்னென்னா ஈவினிங் ஆல்மோஸ்ட் ஒரு 4 மணிக்கு தான் வருன்றதுனால ஸோ இன்றைக்கி இதோட இம்பாக்ட் வந்து மோஸ்ட்லி இருக்காது. நாளைக்கு தான் இதோட இம்பாக்ட் வந்து இருக்கும் மோஸ்ட்லி வந்துட்டு. அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் செக்டார், நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் டீட்டெயிலான இந்த செக்டார் அந்த கம்பெனிஸுக்கு மட்டும்தான் இம்பாக்ட் இருக்குமே தவிர மற்ற இருக்கிறதுக்கான இம்பாக்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ யூஎஸில் 2 ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது. S&P சில்லர் ஹோம் ப்ரைஸோட இயர் ஆன் இயர் வருது, சிபி கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ். ஓகேங்களா. ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்தோட டீட்டெயில்ஸ்னா இவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதுவும் லேட்டர் ஈவினிங். இதுவும் நம்முடைய இம்பாக்ட்டுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இருக்காது அப்படின்றது தான் தெரிய வருது. ஸோ இன்றைக்கி ஸ்டாக் வைஸ் பார்க்கும்போது என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிசல்ட் வந்து கொடுக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஷீ சிமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் கேம்ஸ் கொடுக்குறாங்க, டிவிஎஸ் மோட்டார் கொடுக்குறாங்க, அதானி கிரீன் கொடுக்குறாங்க, அதானி டோட்டல் கேஸ் கொடுக்குறாங்க, ஜிண்டால் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் ஏதாவது வந்து ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிவிடெண்ட்னு பார்க்கும்போது இன்றைக்கி மேஜர் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி எந்த ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது வந்து என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.